வணக்கம். திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு திரும்பவும் ஒரு மழையும் புயலும் வரப்போகுது. இந்த தடவை புயல் கண்டிப்பாக வரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்குது. இந்த விவரங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிருக்கு. இது மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து 25 அதாவது அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வருகிற 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வருகிற 27ஆம் தேதி காலையில தென்மேற்கு மற்றும் அதனை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாகவும் வலுவடையும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் அதனுடைய வெப்சைட்ல அறிவிச்சிருக்காங்க. அதாவது புயல் வரப்போகுது. இந்த புயலுக்கு மோந்தா அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்களாம். இந்த புயல் என்ன செய்யும் அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்துல கரையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதாவது 27ஆம் தேதி கரையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அது ஆந்திரா, அதாவது சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் இடையில ஆந்திராவுடைய நெல்லூர் அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. புயல் கரையை கடக்கிற வரையிலும் என்ன நிலவரம் இருக்கும், தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கு முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு விட்டுருங்க. 25ஆம் தேதி அதாவது நாளைக்கு 25/10/2025 அப்ப என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல புதுவையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, 26ஆம் தேதி எப்படி இருக்கும்? 26/10/2025 விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது. 27ஆம் தேதி 27/10/2025 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்யும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 28ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யும். இப்போ இதே மாதிரி சென்னைக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சென்னைக்கு இதே அறிக்கை தான். அதாவது சென்னை மாவட்டம்னு வந்திருக்கிறதுனால சென்னையில 25ஆம் தேதி அதாவது நாளைக்கு நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது 24ஆம் தேதி அக்டோபர் 24ஆம் தேதி நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். 25ஆம் தேதி அக்டோபர் 25 இருந்து 25, 26, 27 இந்த 3 நாட்களிலும் சென்னைக்கும் மிக பலத்த மழை இருக்கக்கூடும். அதாவது புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய 27ஆம் தேதியில சென்னையில மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக கனமழைனா 20 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும். ஒரே நாளில் 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும். இப்ப இந்த மழை அறிவிப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்துடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்ல மழை இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. புயல் எங்க கரையை கிடக்கும் அப்படிங்கறத இப்ப உத்தேசமா கணிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை புயல் திசை மாறலாம். அந்த காற்றழுத்த தாழ்வு மாதிரி ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாகி அது கரையை கிடக்காம கரைக்கிட்டையே நின்று விளையாட்டு காட்டி எப்படி லேண்ட்ஃபால் ஆகாம போச்சோ அது மாதிரி வானிலைங்கிறது அடிக்கடி மாறக்கூடியது. இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்காது அப்படின்லாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது. புயலின் போக்கு அப்படிங்கிறது வானிலையில அவ்வப்போது நிகழக்கூடிய மாற்றங்களுக்கு உட்பட்டது. இந்த கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு ஒரு ஸ்டார் போட்டு வச்சிருப்பாங்களா, அது மாதிரிதான் புயலுங்கிறது. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு குத்து மதிப்பா சொல்லலாம், புயல் இந்த இடத்துல இருக்கு, இங்க வரப்போகுது, இந்த இடத்துல கரையை கிடக்கு அப்படிதான் சொல்ல முடியும். அந்தமான் பக்கத்துல புயல் உருவாகி இருக்கு. இந்த புயலுடைய பாதை பார்த்தா ஆந்திரா பக்கம் போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஆந்திரா பக்கம் போறதுனால சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாவட்டம் உள்ளிட்ட ஒரு 4 மாவட்டங்கள், காஞ்சிபுரம் இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு மழை கடுமையாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுவும் புயல் கரையை நெருங்குகின்ற 27ஆம் தேதியில கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கவனமா இருந்துக்கோங்க, கவனமான முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த நாட்கள்ல பயணம் இருந்ததுன்னா அந்த பயணங்களை ரத்து பண்ணிக்கோங்க. 27ஆம் தேதியில மழை கடுமையா இருக்கும் அப்படிங்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டுக்கோங்க. 27ஆம் தேதிக்கு முன்னாடி இல்ல ஏதாவது மருத்துவமனைக்கு போற வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க. அவசரமா செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குதுன்னா 27ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. கனத்த மழை பெய்யும் போது வீடுகளிலே தங்கி இருக்கவும் அந்த நாட்கள்ல ஒருவேளை மின்சார துண்டிப்பு இருந்ததுன்னா, ஒருவேளை புயல் மாறி சென்னை பக்கமோ தமிழ்நாட்டு பக்கமோ வரும்போது மின்சார துண்டிப்பு இருக்கும். அப்படி மின்சார துண்டிப்பு இருந்தது நமக்கு தேவையான குடிநீர் சேமிச்சு வைக்கிறது, பயன்பாட்டுக்கு தேவையான தண்ணீர்களை சேமிச்சு வைக்கிறது, வீடுகள்ல
கரண்ட் இல்லாத சூழ்நிலை எதிர்கொள்வதற்கு தேவையான மாதிரி பவர் பேங்கை ரெடி பண்ணி வைக்கிறது, வீடுகளுக்கு மெழுகுவர்த்தி வாங்கி வைக்கிறது, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இல்லை நம்ம வீட்டிலேயே ஒரு நாள் 2 நாள் வீட்டை விட்டு வெளியில போகாமல் இருக்க வேண்டியது இருக்குன்னா அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வச்சுக்கிறது, மருந்து மாத்திரைகளை வாங்கி வச்சுக்கிறது. தாழ்வான பகுதியில் இருக்கிறோம்னா கொஞ்சம் முன்கூட்டியே மற்ற இடங்களுக்கு நகர்ந்துகிறது. இது மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கோங்க. இப்போ வட தமிழகத்தில் மட்டும்தான் மழை பெய்யும் அப்படின்னா மற்ற மாவட்டங்கள் மழை இல்லையானா மற்ற மாவட்டங்களில் மழை இருக்கும். எப்படின்னா லேசா இருக்கும், வழக்கமாக இருக்கும். ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் இது மாதிரி இந்த மழைக்காலத்துக்கே உரிய மழை இருக்கும். இது புயலால் வரக்கூடிய பாதிப்புங்கிறது வட தமிழகத்தில் மட்டும் இருக்கும். இந்த ஒரு 5-6 மாவட்டங்கள் இருக்கிறவங்க முன்னெச்சரிக்கையா இருக்கிற மாதிரி அதை ஒட்டி இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் இருங்க. ஒருவேளை புயல் திசை மாறினால், திசை மாறாம இப்ப நம்ம கணிச்சிருக்கிறபடி ஆய்வாளர்கள் கணிச்சிருக்க பாதையிலே போச்சுன்னா நமக்கு இதுதான் நடக்கும். ஒருவேளை அது திசை மாறினாலோ இல்ல அது இன்னும் வலுவடைஞ்சு அப்படியே கடல்லே நிற்பதற்கான சூழ்நிலை இருக்கும். புயல் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு திட்டமிட்ட பாதையில போய் கரையை கிடக்கும், திட்டமிட்ட தேதியில கரையை கிடந்துடும். இல்லைன்னா அது திசை மாறி வேற எங்கேயாவது போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அது கடல்ல நின்னு அப்படியே வலுவிழக்கக்கூடும். இந்த மாதிரி 3வது ஆப்ஷனும் இருக்கும். இதுல இந்த 3வது ஆப்ஷன் தான் ரொம்ப டேஞ்சர். அது கரையை கடந்துருச்சுன்னா ஒரு நாள் மழையோட நின்றும். அது கடல்லையே நிலை கொண்டு அப்படியே மெல்ல 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 கடல்லையே வலுவிழக்குதுன்னா அது எவ்வளவு நேரத்துக்கு கடல்ல நிக்குதோ அவ்வளவு நேரத்துக்கு மழை வந்துகிட்டே இருக்கும். எத்தனை பெரிய மழை வந்தான இந்த இயற்கையை எதிர்கொண்டு போகிற ஆற்றல் நமக்கு உண்டு அப்படிங்கிறத இந்த புயல்ல நாம நிரூபிப்போம். ஒரு பாசிட்டிவ்ல இருப்போம். மழை வருது அவ்வளவுதானே, மழையை ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். கடந்து போறதுக்கான வலிமையை நம்ம முன்கூட்டியே எடுத்துக்குவோம். நமக்கு தான் தெரியுது 27ஆம் தேதியிலிருந்து மழை கடுமையா இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு 25, அடுத்த 24 மணி நேரம் நம்ம கையில இருக்குது. தேவையான முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பத்திரமா போங்க, கவனமா இருங்க. அடுத்து ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா, வானிலை குறித்து ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். சரியா? அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.